வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா சென்ட்ரல் வந்திருக்கோம். நான் சவாரி எடுத்து டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. சவாரி எடுத்து கண்டினியூ பண்ணலாம். மக்களை 2 பேரும் உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா இருட்டில் தெரியல. சவாரி வந்து கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வடபழனி வந்தோம். 211 ரூபா, கஸ்டமர் 220 ரூபா போட்டு விட்டாரு. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 டைம். இப்போ வடபழனியில் இருந்து இப்போ நம்ம கோயம்பேடு போனால் சவாரி அடிக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக வெயிட் சவாரி அடிக்கல. நம்ம கோயம்பேடு போயிட்டு சவாரி அடிக்கிறத பார்த்து 2வது சவாரி எப்போ இருந்து அப்டேட் பண்ண வந்தோம். பார்த்தீங்கன்னா 2வது சவாரி விருகம்பாக்கம் வந்தோம். அமௌண்ட்டு பார்த்தா 136 ரூபா. கஸ்டமர் கரெக்டாக 136 ரூபா போட்டு போயிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. மொத்தம் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே கணக்கு பண்ணிங்க. இதுக்கப்புறம் எங்கே சவாரி எடுத்தாலும் சவாரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபுரம் வந்திருக்கோம். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தா 170 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் கரெக்டாக போட்டு விட்டு போயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் சவாரி என்ன அடிக்கல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுது. காலக்கூடமை நேரக்கூடமைன்ற மாரி இருக்குது. 5:40 ஆகுது, இன்னும் சவாரி அடிக்கல. 4 கிலோமீட்ரு மாதாவரம் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. மாதாவரம் வந்து ட்ராப் பண்ணோம். கரெக்டாக 134 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் கரெக்டாக 125 ரூபா போட்டு விட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கே அடிக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி மாதாவரத்துக்கு தான் இருக்கும். ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாதாவரத்தில் இருந்தோம். இப்போ மாதாவரத்தில் எம்டிஏவே வந்துட்டு சென்ட்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 சவாரி கூட அடிக்கல. ஒரு 12 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு வந்துட்டோம். சவாரி அடிக்கலை. வெயிட் பண்ணி பார்க்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. மக்களை இன்றைக்கி வந்து இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். அதாவது டிரைவிங் இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தான் சவாரி. ஏன் என்னடா பண்ணி சொல்கிறீங்கன்னு கேட்டீங்க. ஆமாம், அன்றைக்கி உண்மை தாங்க. இன்னைக்கு சவாரி டல்லு தான். அதுவும் வெளிச்சம் தெரிய மாட்டேங்குதா? ஓகேங்களா? சவாரி இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தான். நம்ம காலைல 3 மணிக்கு வண்டி எடுத்தோம். 3 மணிக்கு ஆமாம் 2:34 ஆயில் செக் பண்ணிட்டு 3 மணிக்கு வண்டி எடுத்தோம். ஃபஸ்ட்டு சாரி எத்தனை மணிக்கு எடுத்துன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு. ஆனால் ரொம்ப டல்லு இன்றைக்கி. எல்லாம் ஆடுறது தான். நீங்கள் மொத்தமாக ஓட்டினது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 211 ரூபா எடுத்துருங்களா? 211 ரூபா 3:45 எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 4 மணி. அடுத்து 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா அடுத்து 4:40 சாரி 3:40 ஃபஸ்ட்டு சாரி. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்து 4:40. அடுத்து 5:15. அடுத்து பார்த்தீங்கன்னா 5:39. லாஸ்ட்டு சாரி எரிக்கூட டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:52 டைம் வண்டி இறக்கி விடும்போது லாஸ்ட்டு சவாரி. மொத்தம் எவ்வளோ சவாரி பார்த்தீங்கன்னா 4 சவாரி தெரியுதுங்களா? 4 சவாரி மொத்தம் எனக்கு சேர்ந்து 650 ரூபா. அவ்வளோதான் நீங்கள் ஏர்ன் பண்ணது. எத்தனை மணிக்கு? நம்ம காலையில் 3 மணி வைக்கும். 3, 4, 5, 6, 7 சரி 4, 5, 6, 7 4 மணி நேரத்துக்கு 650 ரூபா ஏர்ன் பண்ணிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தான். ரொம்ப டல்லு தான். கேன்சல் பண்ண ஆர்டர் பாருங்கள். 4 ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டுங்களா? 4 ஆர்டர் கேன்சல் பண்ணால் மிஸ் பண்ண ஆர்டர் பார்த்தீங்களா? மிஸ் பண்ண ஆர்டர் ஒன்று மிஸ் பண்ணல. ஏன்னா சவாரி அடித்தா தானே மிஸ் பண்ணுறது. மிஸ் பண்ணவே முடியல. மொத்தம் ஏர்னிங்ஸ் வாங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா. மக்கள் மொத்தம் அதே சொல்லிட்டு ஆல்ரெடி 650 தான். இது ரேப்பிடோ தவிர வேறு எதுலேயுமே சவாரி அடிக்கல. இதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் மதியத்துக்கு மேலே போக மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறதால போக முடியல. ஃபஸ்ட்டு சவாரி ஆல்ரெடி வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பேன். நண்பர் ஒருத்தருக்கு வந்திருந்தால் கமெண்ட் பண்ணிடுறாரு. நான் வர முடியல, வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து மாதாவரத்துலேருந்து, அதாவது மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு டிப்போவுக்கு பேக் சைடு மாதாவரம் கால் பண்ணி அங்கேருந்து நம்ம சாப்பாக வரைக்கும் எம்டியாக தான் வந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் எம்டியாக தான் வந்து சவாரியும் ஒரு சவாரி கூட அடிக்கலை. புரிஞ்சுங்களா? இது கொஞ்சம் ரொம்ப டல்லுன்றதால வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணித்தான். டெய்லிக்கு உடம்பே ஓட்டியிருந்தால் உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு. நாளிலேருந்து கண்டினியூ பண்ணுற மக்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வேணுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. அதேமாதிரி இன்றைக்கி நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆட்டோ டிரைவர் யாரா இருந்தால் இன்றைக்கி எப்படி சவாரி அடிக்குதா உங்களுக்கு? நீங்கள் ஓட்டிருக்கீங்க. இது வரைக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ 4 மணி நேரத்தில் 650 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஏர்னிங் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே பேர் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. இந்த வீடியோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம மேலே வளர முடியும். நாளைக்கு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் மக்களே.